நாம் வந்திருக்கிறோம். இப்போது இந்த நாட்களில் இந்த பூமியை நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சாதகமாக நம்ம பயன்படுத்த விரும்புகிறோம் இல்லைங்களா? மலைகள் இருக்கிறது, இந்த மலைகளை என்ன பண்ணுறோம், உடச்சி அதை கிரைனைட்டு அது இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எதையாவது செய்யலாம் என்று சொல்லும் பொழுது மழை இழந்து போனால் அங்கே என்ன உண்டாகலை, மேலேருந்து மழை நமக்கு வர்றதுக்கும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. இப்படி நிறையா ஆண்டவர் சில காரியங்களை நம்ம பாதுகாப்புக்காகவும் கொடுத்துருக்கிறார். மாங்க்ரோ காடுகள் அப்படின்னு ஃபாரஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேங்க்ரோ ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்பா யூத்து, உங்களை திரும்ப திரும்ப நான் நிறையா கேட்குறேன், உங்களை செய்திகள்லாம் உங்களுக்கு தான் தந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு தலையை கூட ஆசை கேட்கணும். மேங்க்ரோ ஃபாரஸ்ட் தெரியுமா அப்படின்னு என்ன தெரியாது, தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல அந்த யூடியூப்பில் வேறு எதாவது பார்க்குறத விட்டுருங்க, அதெல்லாம் பாருங்கள். மேங்க்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? சுனாமி வந்துச்சுன்னா என்ன பண்ணாதுங்க, உள்ளே வராது. நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோ ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள். அதேமாதிரி மெட்ராஸ் பக்கத்தில் பிச்சாவரம் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட நிறையா தூரத்தில் அந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். புயல் வந்துச்சுன்னா பூமி பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காட்டை என்ன செஞ்சுருக்காருங்க, உருவாக்கி வச்சிருக்கிறார். ஜனங்களுக்கு மழை தேவை, அதற்காக மழையை வச்சிருக்கிறார். என்னைக்காவது நம்ம ஆறு வருது, தண்ணி குடிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆறு எப்படிங்க உருவாகுது சொல்லுங்களேன், யூத்தே சொல்லுங்களேன், என்னம்மா பண்ணுது? ஆறு எப்படி உருவாகிறது? யூத்துப்பா, நீங்கள் யூத்து இன்னும் மாறிட்டீங்க நீங்கள் சொல்லுங்க, எப்படிம்மா உருவாகுது? மலையிலேருந்து எப்படி உருவாகுது? மலையிலிருந்து எப்படி உருவாகிறது? அம்மா யூத்து சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஒவ்வொரு சொட்டு நீரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் என்ன பண்ணுதுங்க, ஆறா வருது. மேலையில் இருக்கிற பனிகள் பெய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுதுங்க, மழையாக பெய்யுது. மேலெல்லாம் புட்டிக்கிட்டுலாம் வரல, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்கு மழையை கொடுத்துருக்காருன்னா நமக்கு தண்ணீர் தேவை. அப்போது எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த சாதகத்தை நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு சாதகமாக பயன்படுத்தி பார்க்குறோம். ஆமேன். மலையை உடச்சிருவோம் இல்லைங்களா? நிறையா குண்டுகள்லாம் போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் பெரியவனா நீ பெரியவனா பார்க்குறாருலாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, நார்த்தில் இருக்கிற துருவ பிரதேசத்தை உருக வச்சிருவோம். புரியுதுங்களா? இப்போ இயற்கை மாறி போகிறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் நாம் இயற்கையோடு கூட போராடி கொண்டு இருக்கிறோம். இயற்கையோடு போராடி நான் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் ஜெயிக்க முடியாது. ஆனாலும் அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து இதன் மூலமாக நீ இந்த உலகத்திலே வாழுவதற்கு ஏற்ற காரியத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு சாதகமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க, உருவாக்கி கொடுத்தார். இப்போ கடவுளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறோம். ஆமாம், அப்படிதானுங்களாங்க? அது எப்படிங்க, இந்த குரங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆடுறாமன்னு என்ன பண்ணுவாங்க, குட்டிக்காரனும் போடு குச்சியை தூக்கிட்டு போடு, சொல்கிறது புரியுதுங்களாங்க? இப்போ கடவுளை அப்படி பயன்படுத்த பார்க்குறாங்க. நம்ம ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கல, நம்ம சொல்கிறத யார் கேட்கணுங்க? நடக்குமா? நடக்கவே நடக்காது. நாம் நினைக்கிற காரியம் இதுதான். நாம் ஈஸியாக நினச்சிடுறோம். இல்லை நான் ஆண்டர்கிட்ட கேட்டால் உடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் குரங்கு வாழைப்பழம் கொடுத்து குரங்கு ஆட்டுற மாதிரிலாம் நம்ம ஆட்டவே முடியாது. அவர் நம்மளை அசைச்சிடுவார். நம்ம அதை புரியாமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருக்கோடு கூட நான் ஓடாதபடி, அவர் எனக்கு எதை சாதகமாக கொடுத்தாரோ அதை நான் பயன்படுத்தாதபடிக்கு கடவுளை எனக்கு சாதகமாக பயன்படுத்த நான் விரும்புகிறேன். இதை வாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்வதற்காக அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 18 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இப்போ முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசபாத் ராஜாவும் மற்ற ராஜாக்களும் போய் தண்ணீர் தேடுறாங்க.
தங்களுடைய மிருகங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல, வறண்டு போய்விட்டது, தாகம் எடுக்குது, ரொம்ப விடாய்த்ததான ஒரு நிலை. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ கேட்குறாங்க, எப்பா இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? உடனே சொல்கிறாங்க, ஆமாம் ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க? எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா ஒருத்தன் இருக்கிறான். பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் எலிசா கை கழுவுறதுக்கு என்ன செஞ்சானா? தண்ணி கொடுத்தான். இப்படி தான் ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற காரியங்கள். யோசுவா பார்த்தீங்கன்னா அவன் ஆசாரி கூடார வாசல்லே உக்காந்துருக்கிறாள். அதனால தான் அவனால் என்ன பண்ண முடியுங்க, அடுத்த ஒரு நிலைக்கு, மோசைக்கு அடுத்த ஒரு நிலைக்கு அவனுக்கு உயர்வுக்கு வர காரணம் அவன் ஆசாரிப்பு கூடார வாசலில் உட்காருகிற மனிதனாக இருந்தான். அப்போ தேவனை சார்ந்திருக்கிற எந்த மனிதனையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் என்னமோ நினைக்கிறோம், நான் உயர்ந்துட்டேன்னு நினைக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க என்கிறது மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த யோசேப்பை பார்த்தோன்னே, ஓ இவனுக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருங்க, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு கான்ஃபர்மேஷனான வார்த்தை சொல்ல மாட்டார், டிக்ளரேஷன் தான் சொல்லுவார். ஆமென். முடிவாட ஒரு வார்த்தை சொல்லார், வெட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், வெட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம எதை பார்ப்போங்க? அதுக்கு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று. இப்போ நமக்கு பள்ளத்தை வெட்டு என்ன செய்கிறாருங்க, வாய்க்கால வெட்டுன்னு சொன்னால் நம்ம எங்கே பார்ப்போங்க? வானத்தை பார்க்குறோம். உடனே ஆண்டத்துல, அதெல்லாம் என்ன செய்யாத, நீ மேலே பார்க்காத, நீ வானத்தில் எதை பார்க்க மாட்ட, மேகத்தையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. சொன்னது யாருங்க? நீ வெட்டுனா வெட்டு, அவ்வளோதான், உன் வேலை முடிஞ்சிச்சு, நீ அதெல்லாம் நீ பார்க்காத. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்வதற்கு ஒரு ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் வேலையை தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. நம்ம போய் ஒரு வேலைக்கு ரெக்கம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தாரும், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருச்சு. ஒன்று என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு வேலையை தந்தார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வேலையை எனக்கு தாரும், முடிஞ்சு போச்சு, கேட்க அவ்வளோதான், வெட்டுறதோடு நிறுத்திக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கோம், அப்போ தான் வந்து சொல்லுவான், அது நல்ல ஹெவி ரெக்கமெண்டேஷன் வேணுங்கன்றான். புரியுதுங்களா? உடனே நமக்கு என்ன தோணுங்க, அப்போ யார் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறது, நம்ம என்ன பண்ணுவோம், மேலே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருங்க, சரி ஓ முயற்சியிலே விட்டுறம்பான்னு சொல்லி அவர் பேசாமல் உட்காந்துருவார். ஆமே, நம்ம கிடைக்க வேண்டிய காரியம் என்ன ஆயிருங்க, முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். வெட்டுன்னு சொல்லியாச்சு, வெட்டியாச்சு. நான் மேகத்தையும் மழையையும் காண மாட்டீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. உனக்கு தண்ணி கொடுக்கறது ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஒரு அற்ப காரியம். நீ அதுக்காக நீ என்ன பண்ணாத, அவர் அப்படியே இதை செய்வாரா, அதை செய்வாரா, இப்படி செய்வாரா அப்படிங்கிறலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாங்க, ரொம்ப யோசிக்கிற வேற காரியம்லாம் நான் செய்ய வேண்டாம். அப்படிலாம் நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமாங்க, நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? ஆமே, கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்படிலாம் நாங்களாம் நினைக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டா கரெக்டாக கேட்போங்க. ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போகிறோம், தலைகளை தாழ்த்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நீர் சொல்லாகும் கட்டளிட நிற்கும் என்கிற இந்த வேத வசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக நாங்கள் வாழ, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் ஆண்டவரே உருவாக்கப்பட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம நினைவுகளின்படியாக கர்த்தரை என்ன செய்ய முடியாதுங்க, மாற்ற முடியாது. நாம் நிறைய யோசிக்கிறது என்ன என்று சொன்னால், நான் எதுவும் செய்யாத, எதுவுமே நினைக்காதபடிக்கு கர்த்தர் மாத்திரம் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. காரணம், நாம் நினைக்கிறபடியாக ஆண்டவரை மாற்ற முடியாது. ஆமே, அதை முடியவே முடியாது. அந்த முடியாத ஒன்றை நாம் என்ன செய்கிறாங்க, நிறையா அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொன்னால் கேட்கும், ஆண்டவர் சொன்னால் நடந்துடும், ஆண்டவர் செஞ்சால் நடந்துடும், நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்லி நடக்க வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னால் மாத்திரமே அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது.
வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இப்ப என்ன சொன்னார்? நாகமானுக்கு என்னங்க? குஷ்டரோகம். சுகமாக்க முடியாது. இப்ப இதை சுகமாக்கிறதுக்காக அங்க யார்கிட்ட வந்திருக்கிறாங்க? எலிசா கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்ப எலிசா வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, நாகமான்னு ஒருத்தன் வர்றான், அவன் அப்படியே போய் யோர்தான்ல குளிச்சுட்டு போக சொல்லுனா. அவர் யாருங்க? ஒரு பெரிய படைத்தலைவர். இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு? என்னடா இவன் வந்தோடனே போய் குளிடான்னு சொல்கிறான்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னை பார்க்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அல்லேலூயா. இப்போ நம்ம நினைப்பெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால், நான் யார்கிட்ட ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள்ட்ட போய் அவங்க என் தலையில் கையை வச்சு அல்லது எண்ணெயை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணி, ஆமாம் அந்நிய பாஷை பேசி, என்னங்க இப்படியெல்லாம் செஞ்சால் என்ன பண்ணுங்க? இயேசுநாதர் அப்படி தான் பண்ணார். எப்படி பண்ணாருங்க? பிசாசை பார்த்து என்ன சொன்னாருங்க? அவ்வளோதான். இப்போ நம்ம பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், தலையை போட்டு உழுப்புறது, எண்ணெயை ஊற்றுறது, அதோட போய் நின்று காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எங்கேருந்து வந்த, ஏன் வந்த, அவன் எங்கேருந்து வந்தால் நமக்கு என்ன வந்துச்சுங்க? அந்த விவரமெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்டராக போட போகிறோம்? ஒன்றும் கிடையாது. பிசாசோடலாம் என்ன பண்ணுவாங்க? நிறையா டயலாக்லாம் விட்டு பேசி தேவையில்லை. ஆண்டவர் வர அது அப்போனா போயிடுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னது செய்யணுங்க. விசுவாசியில் நடக்கும் அடையாளங்களோன என்ன சொன்னார்? அப்படி சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னு சொன்னார். வாசிங்க, மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம். விசுவாசிகளால் நடக்கும். அப்ப நம்மளாம் யாரு? அவங்களால என்ன என்னங்க? இல்லை மயமா அப்படியே ஓடிடாதீங்க. அது முதல்ல வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாசிகளால் நடக்கும். அப்ப நீங்கெல்லாம் விசுவாசியா இல்லையா? அப்ப உங்களால நடக்குமா நடக்காதா? நடந்துச்சா? அப்ப நான் யார் இல்லை? ஒத்துக்கிட்டான் ஆகணும் இல்லையா? கஷ்டமா இருக்குல்ல? உண்மை அதுதாங்க. என்னால் முடியும்னு சொல்றதை நான் ஏங்க செய்யாமல் இருக்கிறேன்? என்னால் முடியும். நான் ஒருத்தர் வியாதியம் சில கை வச்சா சுகமாகுங்கிறாரு, ஏன் நான் அதை செய்யலை? நான் கையை வச்சா ஒருத்தர் பிசாசு சுகமாகுங்கிற ஓடுங்கிறாரு, ஏன் செய்யலை? அப்போ ஆண்டவர் சொன்னதை நான் என்ன செய்யவில்லை? அவர் சொன்னதை மட்டும் நான் செய்யலை. ஆமே, நான் புரிகிறதா புரியவில்லையா? அப்போ ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், செய்யின்னு சொன்னால் செஞ்சுட்டு போயிடணும். அவன் சொன்னா போய் முடிட்டு போகிறான், முடிட்டு போக வேண்டியதானே. அப்போ சொல்லுன்னு சொன்னால் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது சுகமாகுதா ஆகலையாங்கிற நமக்கு பிரச்சனை இல்லை, பேய் ஓடுதா ஓடலையாங்கிற பிரச்சனை இல்லை. எனக்கு சொன்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் போய் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அது ஆண்டவர் பாடு, அவங்க பாடு. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் ஸ்டடிக்கு வந்து தான் ஆகணும். ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிங்க. அதை நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை காட்டிலும் தமஸ்குவின் நதியில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ. இப்போ இவனுடைய ஐடியாலாம் என்ன இருக்குங்க? எங்கள் ஊர்லேயும் புண்ணிய நதியெல்லாம் இருக்குப்பா. இப்போ நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் குளிச்சா சரியாயிரும் இல்லை? இதுக்கு என்ன யோவானுக்கு தான் வரணுமா? யோர்தானுக்கு தான் நான் வரணுமா? அப்போ இவனுடைய எண்ணங்கள் எங்கே இருக்குங்க? தேவ வார்த்தையில் இல்லை. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையாங்க? தேவன் நீ வெட்டுன்னு சொன்னால் அந்த வெட்டுறதில் நிற்கல. இப்போ மழையை பார்க்குறோம், மேகத்தை பார்க்குறோம். அது போல என்ன பண்ணுறான்? எனக்கு சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் என் கையை வந்து ஊழியக்காரன் தொட்டு எண்ணெயை தட்டு தடவி போ அப்படின்னு சொன்னாதான் அது போயிருக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அல்ல குளிச்சுட்டு போகிறதுக்கு எங்கள் ஊரில் பர்பாரம் என்ன இருக்குதுங்க, அப்பனாவும் இருக்குது,
இது என்ன யோர்தான் பெரிய காரியமா அப்படியெல்லாம் அவன் சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் நீ குளிச்சு முழுகி போப்பான்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்க ஒரு வேலைக்கார ஒரு ஐடியா கொடுத்தோன்னே முழுகி எந்திரிக்கும் போது என்ன நடந்துச்சுங்க? சிறு பிள்ளையினுடைய மாமிசத்தை போல் மானது. சொன்னதை செஞ்சால் மரியாதையாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்களை தேவன் சொல்வதை கேட்காமல், தேவன் சொல்வதை என்னன்னு கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தோல்விகள், ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகிறது. ஆமென். நாம் நினைக்கிறது எது ஒன்று ஆசீர்வாதம்னு சொன்னால் உடனே நம்முடைய பார்வை எங்கே போகுதுன்னு சொன்னால் பணம், அப்படி தானே, வீடு, வாகனங்கள், இது மட்டுமே ஆசீர்வாதம் சொல்லிட்டு போகாதீங்க. இது மேலே பார்க்குற காரியம். ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் நமக்கு சுகமே ஆசீர்வாதம் தான். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதியே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். நான் எல்லாத்தையும் இருதயத்தில் போட்டுட்டு அல்லம்ப படிச்சுக்கிட்டு ஐயோ என்ன டென்ஷனாக இருக்கிறாங்க. ஏங்க டென்ஷனு? ஐயோ நான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் வருது? நீ தேடுனது. நம்ம நிறையா தேடிட்டு உட்காந்துருக்கோம். நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறையா தேடி காரியங்களை நம்ம பண்ணும் பொழுது, நம்மை அல்லாத ஒரு காரியத்திற்குள் போகும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அநேக பிரச்சனைகள் உருவாகிறது, டென்ஷன் உண்டாகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, இப்போ நான் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கேன்ப்பா, நான் பேசாமல் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே போனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாருங்க, அப்பா நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது இல்லைப்பா, நான் நினைக்கிறது வேற, ஆனால் நீங்கள் நினைக்கிறது வேற. எப்பொழுதுமே நம்ம நினைவுகள் எப்படி இருக்குங்க? ஆமாம், ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியமாக தான் இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான காரியம்ட்ட வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள் பார்த்தோம்னா அதில் ஆண்டவர் நம்முடைய குணத்தை பற்றி அதில் காட்டுறாங்க. வாசி. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் இப்போ ஆண்டவருக்கு என்ன தெரியுதுங்க? இல்லை, அது என்ன உண்டாகியிருக்காரு? மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாருலங்க. ஆனாலும் நம்ம வேலையில் என்ன பண்ணுறாங்க? கிருபையா. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நம் ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதுமானதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. நீங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பதினாலே மாத்திரம் ஏதாவது நடந்துரும் நினைக்காதீங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க, அந்த காரியம் நமக்கு நடக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னதை செய்யாமல், இல்லை மழை பெஞ்சாதான் அது நடக்கும், இல்லை அங்கே மேகம் வந்தால் தான் நடக்கும், இதை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்கிறதே, அவருடைய நினைவுகள் என்ன பண்ணியிருக்கீங்க? கர்த்தர் பார்வைக்கு எல்லாமே அற்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் பொதுவாக நம்ம பார்த்தோம். நம்முடைய குடும்பத்தில் சில காரியங்களை நாம் இந்த வேளையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பான ஒரு காரியம் எதுனா நம்முடைய குடும்பம். அதுதான் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு மேலான ஒரு அனுபவங்கள். சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13-14 வசனங்கள் வரை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், நீர் கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. இவ்வளோ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நோவாகிட்ட என்ன சொன்னாருங்க? எப்போ அக்கிரமம் நிறையா பெருகி போச்சுப்பா, நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். நீ என்ன பண்ணு? கொப்பேறு மரத்தினால ஒரு பேழைன்னா எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க? அதுக்கு அளவெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிராணியும் உள்ளே போகணும் இல்லைங்களா? பரிசுத்தம் உள்ளதில் 8, அசுத்தமானதில் எத்தனைங்க? 1 இல்லைங்களா? ஜோடியாக உள்ளே போகணும். இப்படி எல்லாமே உள்ளே போயிட்டு இவங்களும் உள்ளே போய் அதுக்கு வேணால் சாப்பாடு இருக்குது,
இவ்வளோத்தையும் உள்ள வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேழை என்ன செய்யுங்க. பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, என்னடா பண்ண போகிறேன்னு. மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. அந்த நாட்களில் வெள்ளையும் மனமும் வந்துதா? என்ன நடந்துச்சுங்க? இப்போ பனி பூமியை நினைத்தது, வேறு எதுவுமே இல்லை. வெள்ளப்பெருக்கெல்லாம் ஒன்றும் வரல. பார்க்குறவன் என்ன சொல்லுவான், ஏன்டா இவ்வளோ பெருசாக செஞ்சுட்டு இருக்கிற, மழை வரப்போகுது, எல்லாரும் அழிய போகிறீங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா கட்ட போகிறேன்னு. பைத்தியகார பேல, எப்படிரா வெள்ளம் வரும், எங்கே இருந்துடா மழை வரும்? ஆண்டவர் ஏற்கனவே ஒரு டேம் மாதிரி கொண்டு போய் கட்டி வச்சிருக்கிறாரு. ஆமே, தெரியுதுங்களா? எப்படி வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் அப்படி என்ன சொல்லியிருக்காரு? ஜலத்திலிருந்து ஜலம் பெரிய கடவுது. அப்போ பிரிஞ்சு எங்கே போச்சு? ஒரு பகுதி மேலே போயிடுச்சு. இங்கே போய்ட்டு மாதிரி நம்ம இருந்துருக்குறாங்க உலகம். அதனால தான் அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் எப்படி இருந்துச்சுங்க, நிறையா இருந்தது இல்லைங்களா? இந்த ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். இந்த பின்னாடி நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஜல மேலே இருந்ததுனால தான் நோவா திராட்சை ரசத்தை என்ன பண்ணாருங்க, அவர் குடிக்கும்போது அவர் என்ன பண்ணார், வெறிச்சிருந்தான்னு போட்டிருக்கா. ஆமே, அது ஏன் வெறிக்கிற தன்மை வந்தது? புளிப்பு வந்துருச்சு. ஏன்னா சன்லைட் என்ன பண்ணுச்சு, வர ஆரம்பிச்சு. அந்த மேலே உள்ள அந்த காரியம் என்ன பண்ணிடுச்சுங்க, எல்லாம் கீழே வந்துருச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுது, சூரிய ஒளி வந்தோன்னே என்ன பண்ணுதுங்க, அது புளிப்புத்தன்மை வர ஆரம்பித்தது. ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுச்சுங்க, இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு பேழையை உண்டாக்குன்னு அவன்கிட்ட சொன்னார். அவ்வளோதான் சொன்னார், நீ உண்டாக்கு பாண்டாரு. அவன் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. சொன்னதை மட்டும்தான் நம்ம செய்யணும், சொல்லாத நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க. நமக்கு சொன்னதே என்னன்னு தெரியல. இப்போ என்ன ஆண்டவர் சொல்றார் எப்படி தெரியும்? இன்னைக்கு காலம்பரை நான் எந்திரிக்கிறேன், என்னோடு கூட ஆண்டவர் பேசணும்னா என்ன சொல்லுவார்? நன்றியெல்லாம் இருக்கட்டுமா, அது சொல்றது கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், என்னோடு கூட எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரோட நான் பேசியிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஜெபமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. ஆண்டவர் என்னோட கூட பேசட்டும்னு சொல்லி நான் ஒப்புரவாகியிருக்கணும். அப்போ தான் என்னோட கூட பேச முடியும். ஆமென். அப்படி பேசின அனுபவம் நம்மள்ட்ட இருக்கா? அப்படி பேசின அனுபவம் இல்லை என்று சொன்னால் நாம் பேச வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய குடும்பம் பாதுகாக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்னோடு தான் பேசுவார். ஆமென். அப்போ என்னோடு பேசும்போது என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அவன் சொன்னதை மட்டும்தான் செஞ்சார். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 17லேருந்து 20 வசனம் வரலும் வாசித்தோம்னா ஒருத்தர் இதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுக்குறாரு. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மாலைக்கு ஓடிப்போ என்றான். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, கிடைத்தது விளங்க பண்ணினீர், முடியாது, தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்குது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ மலைக்கு ஓடிப்போ, தப்பிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இது வேலை மனக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வேற. ஆபிரகாம் இல்லைங்க, லோத்து இருக்கிறாருப்பா, 5 நீதிமான் தானே, அப்படி குறைச்ச வந்து என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு ஆள் இல்லைன்னா காலி பண்ண ஆரம்பிச்சு இவனை தூக்கிட்டு வந்துட்டார் வெளியில். 5 பேர் இல்லை, எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமாம், இவங்க 3-4 பேர் தான் இருந்தாங்க. அதனால் எல்லோரும் தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வெளியில் கொண்டு வந்து மலைக்கு தப்பி ஓடி போனால் இவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட? அப்படி இல்லை ஆண்டவரே, நாங்கள்லாம் போக முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள்லாம் போக முடியாது, காலம்பர ஆராதனைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குதே. ஆனால் வேலைக்கு போகும்போது மழை பெய்யுமா பெய்யாதாங்க? ஆமாம், அப்போ என்ன பண்ணுவோம், ரெயின் கோட்டு போட்டு போவோம், கொடை பிடிச்சிட்டு போவோம். இல்லைங்க, இன்றைக்கி பஸ்ஸெல்லாம் ஸ்ட்ரைக்கு, 2 வீலர்லேயே போயிடுவோம். ஆமே. அப்போ ஆராதனைக்கு அங்கே தான் நமக்கு தப்பு பண்ணுறோம். நீ யாரை முன்னுரிமை கொடுத்துறீங்க? அப்படி இல்லை ஆண்டவரே,
ஆண்டவர் சொல்ற ஓய்வு நாளை ஆசாரிப்பாங்க சொல்லிட்டாருங்க. அதில் மாற்றம்லாம் கிடையாது. அங்கெல்லாம் நோ காம்ப்ரமைஸ். நாம் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுகிறோம்? இல்லை ஆண்டவரே மழை பெய்யும் ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது ஆண்டவரே, நான் முடிச்சுட்டு நான் வரவா ஆண்டவரே. நீ மலைக்கு போனாலும் உன்னால் இருக்க முடியாது. உன் குடும்பமே அங்கே என்ன பண்ணிச்சு? தாறுமாறா போச்சு. மனைவி உப்பு தூணானா, 2 பிள்ளைக்கும் தவறான காரியங்களுக்குள்ளா போய் என்ன பண்ணாங்க? மோவாபியரும் தவறான ஒரு காரியங்கள் நடந்தது. அப்போ பார்க்குறேன், ஏன் இது நடந்ததுன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னதை நீ செய்யலைன்னா அங்கே ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றதை செய்யாமல் அதுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தப்பு ஏதோ நடக்க போகுது. அப்படி அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 12 to 13 வசனங்கள் வரை. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன சொல்லுங்கன்றாங்க? சமாதானம் சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு சமாதானம் பாத்திரவா இருந்தா நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க சமாதானம் பாத்திரவானா இருந்தா சமாதானம் வரும். ஆமென். அப்ப நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் எது மூலமா வருதுங்க? எப்படி பாத்திரம்னு தெரியுது? ஆமே, எப்படிங்க பாத்திரமா தெரியுது? நம்ம வீட்டில் என்ன இருக்குது? இதெல்லாம் இருக்குதா? என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆசாரிப்பு கூடத்தில் என்ன இருந்துச்சு? பலி இருந்தது, சுத்திகரிப்பு இருந்தது, குத்து விளக்கு இருந்தது, எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, ஜப தூபத்தில் இருந்துச்சு, அப்பங்கள் இருந்தது, சாட்சிகள் இருந்தது, வார்த்தை இருந்தது, அதிகாரம் இருந்தது. இப்படியெல்லாம் என்ன தெரிஞ்சுங்க? அந்த கூடாரத்துக்குள்ளார அவ்வளவு இருந்ததுனால தான் அது என்ன பண்ணுச்சுங்க? தேவ மகிமை அங்கே இறங்கி. நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? இதெல்லாம் இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? ஆண்டவருடைய சுத்திகரிப்பு இருக்குதா? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்குதா? பரிசுத்தம் இருக்குதா? ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் பெரும்பாலும் கதை சொல்கிறதில்ல. ஒரு எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பகுதியை நான் வாசித்தேன், அதனால் அதை சொல்கிறேன். ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு போனார். நல்ல வசதியான ஒரு வீடு. அந்த வசதியான வீட்டில் போய் போனோடனே சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வெள்ளி தட்டுகள், வெள்ளி ஸ்பூனில் பரிமாறினாங்க. அப்படி எல்லோரும் பரிமாறினதுக்கப்புறம் எல்லோரும் போயாச்சு. அந்த பையன் வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு ஸ்பூன் ஒன்று குறைஞ்சிச்சு. ஒன்றே சொன்னாராம், அம்மா எல்லா ஸ்பூனும் இருக்குமா, அந்த பாஸ்டர் வச்சுருந்த தட்டில் இருந்த ஸ்பூன் மட்டும் என்ன போச்சுங்க? காண போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. நான் காண போச்சான்னு சொல்லி சரி விடுங்க அப்படின்ட்டாங்க. மீண்டும் ஒரு முறை அவரை பாஸ்டரை கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு திரும்ப சாப்பாடு வைக்கும்போது அதே மாதிரி வெள்ளித்தட்டெலாம் வச்சுருக்குறாங்க. அந்த வெள்ளி ஸ்பூன் வைக்கப்பட்டது. அப்போ இந்த பையன் டக்குன்னு கேட்டானா, பாஸ்டர் போன முறை நீங்கள் வந்தப்போ ஒரு வெள்ளி ஸ்பூனு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்ல, அந்த வெள்ளி ஸ்பூனை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டானா. ஆமே, அவன் சொல்லிட்டார், ஆமாம் தம்பி நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படிங்களா பாஸ்டர் அப்படின்னா, ஆமாப்பா அதை உங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கிறேன், உங்கள் வீட்டு பைபிளில் வச்சுருந்தேனே பார்த்தியா அப்படின்னா. எங்கே வச்சுருந்தாரு? அப்போ என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? ஒரு வாரமாக பைபிளை தொடலைன்னு அர்த்தம். நான் எடுத்தது உண்மைதான், ஆனால் வச்சது உங்கள் வீட்டு பைபிளில் தான் வச்சுருக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணலை? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நிறையா வீட்டில். எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். நம்ம வீட்டு பைபிள் நான் காசு கொடுத்து வாங்கினது. ஐயா இது டெய்லி படிக்கணியா? அன்னன்னைக்கு மண்ணா ஒழுங்காக தான் சாப்பிட்றதுக்கு முடியும். ஆமே, ஆமாம், அன்னனைய மண்ணா நமக்கு தேவையில்லைங்க. இன்னமும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்றைய மண்ணான்னு ஒன்று அனுப்புகிறேன், அதை கூட பார்க்குறதுக்கு என்ன செய்ய முடியல நமக்கு. நிறைய பேருக்கு நேரம் இல்லைங்க. ஏங்க எனக்கு வேற எல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை கூட பார்த்து அது என்னைக்காவது நிதானிச்சிருக்கிறோமா, தியானிச்சிருக்கிறோமா அதுவும் தெரியல. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ டெய்லி நம்முடைய வசனங்களை வாசிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காமல் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அன்னன்னைக்கு உங்களுக்கு மண்ணாவை நீங்கள் பொறுக்கித்தான் ஆகணும். ஆமே, ஆமே. அது லேட்டாக போனால் என்ன செய்யாதுங்க? என்ன பண்ணுங்க?
நீ காலம்பரையே தேடிடணும். காலம்பரை மண்ணா கிடைக்கும். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன், ஆமாம், அத்தனை 11 மணிக்கு தேடினா கரைஞ்சிரும். ஆமே ஆமே காணுமே. என்னங்க ஆண்டவரை நீங்கள் பொம்மை மாதிரி குரங்காட்டி மாதிரியெல்லாம் வச்சு வாழைப்பழம் கொடுத்தலாம் ஏமாத்தணும். 5 ரூபா ஆண்டவர் உனக்கு 500 ரூபா காணிக்க தரேன் ஆண்டவரே, ஆண்டவர் உனக்கு அதெல்லாம் தர்றேன் ஆண்டவர், சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே. இப்படியெல்லாம் பொம்மை ஆட்டம்லாம் வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுங்க. அவரே பயங்கரமான ஞானம் உள்ளவர். நம்ம அவருக்கு மேலே டெக்னிக்கலெல்லாம் பேச பார்க்கறது நம்மளால் முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் அது நடக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வீடு சமாதானம் உண்டாகணும்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்னு சொன்னாரோ அது இருக்கணும். பலி இருக்குன்னா இருக்கணும், வேத வாசிப்பு இருக்குன்னா இருக்கணும், அன்றே மண்ணா இருக்குன்னா இருக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொன்னால் நீ ஜெபிச்சு தான் ஆகணும். அது இல்லைன்னா உன் வீட்டில் சமாதானம் வராது. ஆமே. ஆண்டவர் அதில் ஒன்றும் என்ன செய்யலைங்க, இறக்கம் பாராட்ட அப்படி தானே போட்டிருக்குதுல, அப்படி தானே போட்டிருக்கு. சமாதானத்துக்கு பாத்திரா இருந்தால் சமாதானம் போவோம், இல்லைன்னா உன்ட்ட திரும்பி வந்துருப்ப வேற வீடு பார்ப்பான்ட்டாரு. நம்பி ஏமாந்தி விடாதீர்கள். எனக்கு நிறையா சொல்லுவாங்க, ஆண்டவரே உனக்கு ஆண்டவர் இந்த நான் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அளவில்லாமல் கிருபையை தரேன் இருக்காரு. ஏமாந்துடாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கண்டிஷன் வச்சிருக்கிறாரு. இந்த கண்டிஷன் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, செயல்படுத்த முடியாது. வாசிக்கிறோம் சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் ஒரு மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். அப்போ யாரா இருக்கணுங்க நம்ம? ஆமாம், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்னங்க, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அடங்கி இருக்கிற ஆடுகளாக தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த மேய்ப்பன் என்ன செய்வாருங்க, புல்லலுடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவரால் நடத்த முடியும். நீ பாட்டு அவுத்துக்கிட்டு எங்கிட்ட ஓட்டிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, ஒன்றும் எங்கேயாவது என்னங்க மிருகங்கள் அடிக்கப்பட போகிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். என் பேழை காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதா. யாத்திராம் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 8 வசனங்கள் வரை. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகள் மாதிரின்படியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பார்த்தா ஒரு குடும்பத்திற்கான காரியம். என்னுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், என்னுடைய வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சமாதானம் என் வீட்டிற்கு வர வேண்டுமானால் சமாதானத்திற்கு பாத்திரனாக இருக்க வேண்டும். ஆமென், புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கணும். கொப்பேறு மரத்தில் அடினா கொப்பேறு மரத்தில் தான், சீத்தி மரத்தில் அடினா சீத்தி மரத்தில் தான் அடிக்கணும், வெங்கலத்தில் செய்யணும் வெங்கலத்தில் தான் செய்யணும். ஆண்டவர் நல்லவராச்சு, அவருக்கு தங்கத்தில் செய்வோன்னு சொல்லிட்டு பிரகாரத்தில் தங்கத்தில் செய்ய முடியாது. ஆமே, அது வெங்கலத்தில் தான் செஞ்சாகணும். ஆமே, அது தெரியுமா? பிரகாரத்தில் இருக்கிறதுலாம் எதில் இருக்குங்க, வெங்கத்தில் இருக்குது. பரிசுத்த தலத்தில் இருக்கிறதுலாம் தங்கத்தில் இருக்கு. மகா பரிசுத்த தலத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் தங்கம் தான். ஆமே, புரியுதுங்களா? அப்போ அங்கங்க என்ன இருக்கணுமோ அது அங்கே இருந்துடாகணும். அப்போ தான் அந்த வீடு என்ன செய்யுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஆசாரிப்பு கூடாது, ஒரு திருச்சபையை பற்றி பேசுகிறாரு. அந்த திருச்சபையில் நான் என்ன சொல்கிறானோ அது இருந்தால் அதில் என்ன வருங்க, மகிமை வரும். ஆமென். அது இல்லாதபடிக்கு நாங்கள்லாம் ஓவராக சத்தம் போட்டால் ஆண்டவர் பயந்து இறங்கி வந்துடுவார். இல்லை, ஆமென். எல்லாரும் இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்கன்னா எல்லாரும் இயேசுவே கூப்பிட்டா பக்கத்தில் இருக்கிறவன் வந்து திரும்பி பார்ப்பான். இயேசு திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் யார் கூப்பிடுறா? ஒரு மனுஷன் கூப்பிட்டான் பார்த்தீங்களா, தாவீதின் குமாரனே நினைக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தில் இருந்து தாவீதின் குமாரன், அதை அறிஞ்சிருக்காங்க எல்லாரும். ஒரு தச்சனுடைய குமாரன் அவனுக்கு மட்டும் தான் தெரியுது தாவீதின் குமாரன் சொல்லி. ஆமே, அப்போ எவ்வளோ உள்ள உணர்வோடு கூப்பிட்டான். அந்த உள்ள உணர்வு தான் அவனுக்கு திரும்பி என்ன பண்ணுச்சு, கண் குருடாகிற காரியத்திலிருந்து மாற்றங்கள் உண்டாகினது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டமாக மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் சபையில் இருக்கணும், இதுதான் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் வந்து இறங்குவேன், மகிமையை இறங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ எபேசியர் எழுதின புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் எபேசியர் எழுதின புஸ்தகம்
4வது அதிகாரம் 11 to 13 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு. இப்போ பார்க்குறாங்க, நம்ம சபையில் என்ன நடந்திருக்கணுமா? எல்லாரும் சபைக்கு வரோம்னு சொல்லிட்டோம்லாங்க. ஆமே, நாங்கள் 3 வருஷமாக வரோம், நாங்கள் 5 வருஷமாக வரோம், நாங்கள் 10 வருஷமாக வரோம், நாங்கள் 20 வருஷமாக வரோம், எத்தனை வருஷமாக வேணாலும் வரலாம். ஆனால் வருஷமாக வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க? என்ன போட்டிருக்கிறதுல? குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு. அப்போ நான் சபைக்கு வந்தேன்னா என்ன மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும் சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுதான் சபை. ஆமென். அப்ப சபை என்று சொல்வது வசனங்கள் மூலமாக உங்களை வளர்ச்சி அடைய பண்ணுகிறது. அங்க பூரண புருஷராக மாற்று. நீ வரும்பொழுது குழந்தைய போல இருந்த போது என்ன செய்யக்கூடாதுங்க? ஆமென். ஆமாம், சின்ன பிள்ளைங்களாம் தானே ஏசப்பா எனக்கு அது கொடுப்பார், இன்னமும் வந்து ஏசப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிறையா கேட்டுக்காங்க, ஏசப்பா எனக்கு கொடுத்துருவார், ஏசப்பான்னு. அவரு சொல்கிறாரு பிதாவை அப்பான்னு சொல்லுங்கிறாரு. நம்ம யாரை சொல்லிட்டு இருக்கிறாங்க? இயேசு அப்பாங்கிறாரு இல்லைங்களா? அவர் சகோதரன் நம்மளை சொல்லிட்டு இருக்கிறாரு, சிநேகிதன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சரி எப்படியா கூப்பிட்டு போங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த சின்ன பிள்ளைங்க கேட்குற மாதிரி நம்ம என்ன பண்ண கொடுப்பீங்களா ஆண்டவரே, சிலேட்டு குச்சி கொடுப்பீங்களா ஆண்டவரே, இல்லைங்களா அந்த பிள்ளைங்க எனக்கு ரொட்டி கொடுப்பீங்களா ஆண்டவரே, இது மாதிரி என்ன பண்ணுறாங்க? நம்மளும் இந்த ரொட்டிக்கும் சிலேட்டு குச்சிக்கும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வல்லமை இறங்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே பிசாசு ஓடணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமாகணும் ஆண்டவரே. இப்படி நம்முடைய ஜெபம் இருக்குங்களா? இப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஏன் இது வேற ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டான்னு எங்கே போகிறது? நமக்கு நேரம் அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. வெளியில் சுற்றிக்கிட்டு நம்மளை எதுக்கு கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறாருன்னா இந்த காரியத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குறாரு, பாவ மன்னிப்புடைய நிச்சயம் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை பரிபூர்ணம் அடையிறது தான் கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறாரு. நான் பரிபூர்ணம் அடைஞ்சா நான் ஆண்டவரை நான் எதாவது செய்யணுமே, நான் எப்படி செய்கிறேன்னு உட்காந்துருந்தோம்னா நான் குழந்தையை போல தான் இருக்கிறேன். நான் குழந்தையை போல இருந்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். இல்லை, நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய, இப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க. கரெக்டு தான். நம்ம தான் சரீரம்னா யார் சரீரம்? நீங்க சரீரமா, நான் சரீரமா, இவர் சரீரமா, எல்லாருமே சரீரமா? அப்படி பைபிளில் விடுற கிறிஸ்துவின் சரீரமாகிய. சரி, நம்மளாம் யாருங்க? யாருங்க? நம்ம அவயவங்களா இருக்கிறோம். ஆமே. அப்போ கையை என்ன பண்ணணும்? அது வேலையை செய்யணும். கண்ணு என்ன செய்யணும்? அது வேலையை செய்யணும். கால் என்ன வேலை செய்யணும்? அது வேலையை செய்யணும். அப்போ ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொரு அவயம் தானே. ஒரு அவயம் வேலை செய்யலைன்னா அப்போ அந்த சபைக்கு பேர் என்னங்க? முடக்கப்பட்ட சபை. என்ன சொல்லுங்க? முடமுள்ள சபை இல்லை, மூடம் என்னங்க? ஊனமுள்ள சபை. கரெக்டு, ஊனமுள்ள சபையாயிடுச்சு. இப்போ நம்ம சபையை ஊனமுள்ள சபையாக சொல்கிறதா இல்லை நல்ல ஹெல்த்தியான சபையாக சொல்கிறதா? அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? சொல்கிறது சந்தோஷமாக இருக்கலாம், செயல்முறையில் என்ன சிஸ்டர்? எல்லா அவயவங்களும் வேலை செய்யணுங்க. ஒரு அவயம் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? கண்ணு பார்க்க மாட்டேங்குது. கண்ணு பார்க்கலாம் எங்கேயாவது முட்டிக்க வேண்டியிருக்குதே. காலை செய்ய மாட்டேங்குது, நோண்டி நோண்டி நடக்குது, வேகமாக போக மாட்டேங்குது சபை. ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் 2 மடங்கு ஆயிரும். 100 சபை, 100 பேர் நம்ம எதிர்பார்க்குறோம். இருக்கிற 75 பேர், அட்லீஸ்ட் 50 பேரை கூட்டு வந்தாலே 100 பேர் ஆயிரும். 50 பேரை கூட்டி வர முடியலையே. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கிறாங்க? ஊனமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமே ஆமே. அப்போ சரீரத்தில் நான் அவயவமாக இருக்கிறேனே, நான் ஊனமாக இருக்கிறனுடைய சபை ஊனமாக இல்லை. ஆமே. அப்போ ஊனம் மாறணும்னா நம்மளை தான் கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை அவயமாக கண்ணா வச்சிருக்க நீ பாருங்கிறாரு. உன்னை அப்போஸ்தலர், அதனால சொல்லிருக்காரு, உன்னை அப்போஸ்தலர்களாகவும்
சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் போதகர்களாகவும், சிலர் மேய்ப்பர்களாகவும், இல்லைங்களா? 5 வகை ஊழியம் வச்சுருக்காரு இல்லையா? 5 வகை ஊழியம் யாருக்கு சொந்தம்? சபையில் இருக்கிறவங்களுக்கு சொந்தம். இன்னும் சொல்லுங்கள் தைரியமாக, ரைட்டு தான் அது. ஆமாம், போதகர் வேலையை ஒருத்தர் செய்கிறாரு, மேய்ப்பர் வேலையும் ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. மிச்ச வேலையெல்லாம் யார் பார்க்குறது? சுவிசேஷம் யார் செய்யணும்? அதுவும் போதகர் தாங்க. அப்போஸ்தலர் அதுவும் அவர் தாங்க. தீர்க்கதரிசி அதுவும் அவர் தாங்க. அப்போ என்ன தான் நான் செய்ய போகிறோம்? அப்போ சபை முடுக்கப்படுகிறதுக்கான, ஊனமுள்ள சபையாக மாறுவதற்கான காரணம், சபையில் இருக்கிற சரீரங்கள் சரியாக இயங்கவில்லை. ஆண்டவர் சொல்றா, இயக்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார், அதுக்கு தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுத்துருக்கார், அதுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது வேலை செய்யலன்னு நினச்சிடுறாங்க. நம்மளா கண்ணு மூடிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஆமே, என் கையை கட்டிக்கிட்டு நானே என் சதையை என்ன பண்ணியிருக்கேன், கடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பைபிளில் ஒரு வசனம் சொல்கிறது. என் கையை நானே செயலெடுக்கிற மாதிரி நானே பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இன்னொன்று வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துருவோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும். இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க அதில்? நீங்கள் உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய. அப்போ நம்ம சரீரம்லாம் எதுவாக இருக்குது? நல்லா உணரணும். நம்மளோட சரீரமெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள். இதில் என்ன புரியுது நமக்கு? என்ன தெரியுதுங்க? என்ன புரியுது? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாத. இதை ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஆமே, அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஒரு அலுவலகத்தில் நம்ம போய் என்ன ஆகிட்டோம், உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம்னா அவன் என்ன சொல்லணும் அதான் கேட்கணும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லதான் கேட்கணும். நம்ம போய் அவரை போய் நின்று ஆண்டவரை இப்படி வரும், இதை செய்யும் அதை செய்யும் எல்லாம் செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆவினுடைய ஆலயமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீ முதல்ல நான் என்னுடைய இல்லைப்பா, எதாக இருந்தாலும் என்ன செய்யணுங்க, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசுவோங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசணும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான், சரியாக சொன்னால் தான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய அல்ல, சொந்தமாக எதையும் செய்யாதீங்க, எதையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொன்னால் மட்டும் செய்யுங்க, எல்லாம் விட்டுருங்க. ஆமே, இல்லைங்க இது எனக்கு ரொம்ப ஒரு நஷ்டமாகும் போது, அதெல்லாம் ஒன்றும் நஷ்டம் ஆகாது, அதுதான் ஆசீர்வாதமே உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் நீங்களே அந்த ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஆமே, இந்த ஆலயத்தை கெடுக்க முடியுமா? அப்போ கெடுக்கிறதுனா என்ன அர்த்தங்க? என்னது? லூக்கா 19:46. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை தான் சொல்கிறேன். நான் உன்னை அழகா ஜெப வீடாக மாற்றி வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணிடாத அதை. ஆமாம், நீ அடுத்தவனை பார்த்து புரணி பேசிடாத, அடுத்தவனை பார்த்து கோவப்படுறாத. அது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன் சகோதரனை பார்த்து நீ என்ன செய்கிற, மூடனேன்னு சொல்லிடாத, இல்லையா? அடுத்தவனை பார்த்து உன் கண்ணில் துரும்பு இருக்குன்னு சொல்லாத, உன் கண்ணில் என்ன இருக்குது, உத்தரமே இருக்குது, இல்லைங்களா? அப்போ நீ இந்த ஆலயத்தை நீ கெடுத்துறாதே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆலயம் கெடுக்கிறேன்னா ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, அப்படி இதை கெடுத்து போட்டால் நாங்கள் பால் அடைஞ்சு போயிடுமே. இந்த வீட்டை நீ கெடுத்தினா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்? நீ இதை கெடுத்தினா நான் கெடுத்துருவேன். இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயம், இதை தம் அடித்து கெடுத்தேன்னா ஆண்டவர் என்ன கெடுத்துருவார்? இதில் பொய் இருந்துச்சுன்னா என்ன கெடுத்துருவார், இதில் புரட்டு இருந்தால் என்ன கெடுத்துருவார், இதில் விபச்சாரம் இருந்தால் கெடுத்துருவார், இதில் மார்க்க பேதம் இருந்தால் கெடுத்துருவார், இதில் பிரிவினை இருந்தால் கெடுத்துருவார். அப்போ எனக்குள்ளே நாங்கள் இல்லை, நான் எல்லாரோடையும் சமாதானம்,
நான் எல்லாரையும் ஒன்றா தான் நேசிக்கிறேன். அப்போ அந்த அனுபவங்கள் இருந்தால் தான் இது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கும். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, எல்லாரும் வரக்கூடியதானங்க இந்த வீடு. அப்போ எனக்குள்ளே பிரிவினை இருக்குமானால், இதை நான் கெடுப்பேனே ஆனால் என்ன கெடுத்துருவேங்கிறாரு. மாறலை. முதல்ல குடும்பத்தை பற்றி பேசணும். ஒரு வீட்டுக்கு சமாதானம் வேணும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளை ஆண்டவர் பார்க்குறாரு, உனக்குள்ளே இது இருந்தால் தான் நீ ஆசீர்வாதம், இல்லை நீ ஒன்றை நான் கெடுத்துருவேங்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஹல்லேலூயா. இப்போ நல்ல அந்த வசனத்தை 100 முறை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹலோ, ஆமே. இது என்ன சொல்லுது? இப்போ நிறைய கேட்டது கிடைக்க மாட்டேங்குது, கேட்டது கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாம்ல. இப்போ ஆண்டவர் நீ கேட்டினா தர்றேங்கிறாரு. ஆனால் அவர் கண்டிஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் என்னல இருக்கணும், என் வார்த்தை ஒன்றில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீ கேட்குற தருவேன்ட்டார். இது மாற்றுவாரா? இப்போ போய் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தர்றேன்ட்டார். நம்ம இந்த அனுபவத்துக்கு தான் வரணும். அதனால தான் நம்ம வரமாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ சொன்னதை நம்ம செய்வோமேங்க. எனக்கு ஆசீர்வாதம், நான் என்ன கேட்கணும் விருப்பப்படுறோமோ அந்த வார்த்தையை கேளுங்க. அந்த கேட்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்? அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும், நான் அவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் நீ சொல்கிறத நான் கேட்குறேன் ஆண்டவரே, உன் வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அந்த வார்த்தையோடு நம்ம போவோம். கர்த்தர் நம்ம கேட்குறது என்ன செய்வாருங்க? கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் நம்ம பர்மிலா கேட்டதை. ஆமாம், அவர் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், சூழ்நிலைகளே மாறி போனாலும் போகட்டும், கொடுக்குறேன்னு சொன்னவரே கொடுப்பார். ஆமே, சாட்சி இருக்குது பக்கத்துலேயே. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் அநேக காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. ஒரு சில காரியங்களை அது மாத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கலாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நான் அல்லவா? அப்ப எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும்னு சொன்னா யார் எனக்கு அனுப்பணுங்க? தேவன் என்னை அனுப்பி இருக்கிறாரா? ஆமென். தேவன் என்னை அனுப்பினாரால் தான் எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற பலத்தோடு பாப்பா, உனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் தேவையில்லை, உன்கிட்ட என்ன இருக்கு அதோட நீ போ. ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, சட்டியும் மனையும் தான் தூக்கிட்டு போனாங்க. அனுப்புனது ஆண்டவர். அப்போ நான் ஒரு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்கிறேன்? ஒன்றும் இல்லாமல் தான் அனுப்புனேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு குறைவு இருந்துச்சா? சீசல் பார்த்து கேட்டாருங்களையாங்க, ஐயா வஸ்திரம் வேண்டாம் ஐயா, பாதரட்சை வேண்டாம் ஐயா, பர்ஸு ஒன்றும் வேணாம், நீ போ, இப்படியே போ, ஒன்று அனுப்புறது நான் தான். திரும்பி வரும்போது கேட்டார், எப்போ ஏதாவது குறைஞ்ச? ஒன்றும் கிடையிலாங்க. அப்போ தேவன் நம்மளை அனுப்புவாரே ஆனால், தேவன் நம்மளை செயல்படுத்துவாரே ஆனால் ஒரு குறைவும் நமக்கு வைக்க மாட்டார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் 26:12. சரி, அது வேணாம். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ கவுன்சிலிங் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க? யார்கிட்டயே கேட்டுட்டு இருக்கிறோம். இது நடக்குமாங்க, இது எப்படிங்க செய்யறது, இது அப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க ஆண்டவரே. கொடுப்பாருங்க, ஒரு சர்வ ஞானி. அவர் கொடுப்பாருன்னு சொன்னால் அவர் உட்காந்து ஐடியாலாம் சொல்லணும். யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சாலும் நமக்கு என்ன செய்வாருங்க? நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்வதை மட்டும் கேட்காமல், சொல்வதை மட்டும் செய்யாமல், வேதத்தில் என்னென்னலாம் நீ நட செய்ய அப்படின்ட்டு சொன்னாரோ இது அப்படியே நாம் செய்வோமானால், நீங்கள் மேலையும் பார்க்க வேணாம், கீழையும் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம், கர்த்தர் சொன்னது அப்படியே செய்வார். ஆமென். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது,
என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இல்லைங்களா? ஆமென். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன். நாம் ஆண்டவரில் நிலைச்சிருக்கிறோமா? ஒருவன் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா. நாம் ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள நிலைச்சிருக்கிறாருங்கிறத நம்ம என்ன பண்ணுங்க? டெஸ்ட் பண்ணிக்கணும். என் கூட இருக்கிறார், நான் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறா நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா, அவருடைய பிரசன்ஸ் என்னோடு கூட இருக்கிறதா என்பதை நான் உணர்க்கணும்னா அடிக்கடி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சோத்திரம் என்னோடு கூட இருக்கிறா. கொஞ்சம் அந்த பிரசன்ஸை உணருங்க. ஆவியானவர் என்னோடு கூட இருந்தால் அந்த பிரசன்ஸை உணர முடியும். நம்ம எந்த இடத்துலையாவது போகும்பொழுது நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கிற அனுபவம், நம்மளோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் வரணும். அதுதான் பிரசன்ஸு. அந்த நிலை நமக்குள்ளே வருமானால் ஒரு நாளும் நம்ம தவற மாட்டோம். கர்த்தர் சரியாக நம்மளை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அப்போ ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அவர் சொன்னது ஒரு நாளும் தடைபடாது. ஆகவே அவர் சொன்னது தான் நடக்குமே தவிர அவரை நீங்கள் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் மாற்ற முயற்சி செஞ்சு தோல்வி அடைவீர்கள், ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகும். ஆமே. நீங்கள் எப்படி செஞ்சிருங்க, ஆண்டவரே ஆலோசனை கொடுத்துடாதீங்க. நம்ம ஆலோசனை கொடுத்து ஏமாந்துருவோம். அவர் என்ன சொன்ன, ஓகே ஆண்டவர் நீ சொல்கிறத நான் செய்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அப்படியே செய்கிறேன். கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிகமாக நீங்கள் வேதத்தில் வாசிங்க. யார் வீட்டுக்குள்ளேயும் நான் என்ன பண்ண முடியாது, ஸ்பூனெல்லாம் வைக்க முடியாது. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நிறைய வேதத்தை வாசிங்க. வசனமெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குது. இதெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளும் பொழுது தான் விசுவாசியெல்லாம் நடக்கும். அடையாளம்னா வச்சு ஜோம் பண்ணி பார்ப்போமேங்க. ஏன் இந்த டெஸ்டிங்கு போக மாட்டேங்கிறோம்? பண்ணி பாருங்க, ஒன்றும் நடக்காது. நம்ம பயப்படாதீங்க. அப்போ தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள், ஒரு வளர்ச்சியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து